Hi, NCRT, Grade 12, Chapter 8, Periodic Classification of Elements பார்த்துட்டு இருக்கோம். What are interstitial compounds and why are such compounds well known for transition metals அப்படின்னா கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா 8.12 ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட் ஆனது. இந்த இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன் அப்படின்னா முதல் என்னன்னு தெரியணும். இன்டர்ஸ்டிஷியல் அப்படின்னா இன் பிட்வீன் பொசிஷன். ஸோ சாலிட் ஸ்டேட்டில் நமக்கு வரும். ஆனால் சாலிட் ஸ்டேட் ரிலேட்டட் அப்படின்னால நமக்கு இந்த வார்த்தை இப்போ ஃபெமிலியாரிட்டி குறைஞ்சிருக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது ரைட். அப்போ சாலிட் ஸ்டேட்டில் என்ன ஆகுனா இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன் சொல்லுவோம். அப்போ மெட்டாலிக் நேச்சர் இல்லையா, மெட்டல்ஸ் எல்லாமே இப்போ இருக்குன்னா மெட்டாலிக் நேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ அது மெட்டாலிக் சாலிட்ஸ் தான் நமக்கு கிறிஸ்டலைஸ் ஆகும். இப்போ இந்த மாதிரி நான் ஒரு சாலிட் ஒரு கியூபில் கிறிஸ்டலைஸ் ஆகுது அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு ஆட்டம் எனக்கு இருக்குது அண்ட் இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது. அதே மாதிரி இப்போ இங்கே ஒரு ஆட்டம் இங்கே ஒரு ஆட்டம் இருக்குன்னா, இப்போ இந்த நடுவில் கேப் இருக்குது இல்லையா, ஸோ அந்த கேப்பில் போய் என்ன ஆகும்னா நமக்கு இந்த ஸ்மாலர் ஆட்டம்ஸ்லாம் அந்த மாதிரி கேப்பில் போய் ஃபில் பண்ணும். ஸோ அதான் இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட் என்னன்னா, இப்போ இந்த இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷனில் நமக்கு என்ன ஆகுனா ஸ்மால் ஆட்டம்ஸு நான் மெட்டல்ஸு. ஸோ அதுக்குள்ள என்ன ஆகுது, ஸ்மால் ஆட்டம்ஸ் ஆஃப் நான் மெட்டல் உள்ளே வருது ரைட்டா, மோஸ்ட்லி நான் மெட்டல்ஸு. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட் சொல்லுவோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு பிறகு நான் ஸ்டாச்சியோமெட்ரிக்காக இருக்கும். நான் ஸ்டாச்சியோமெட்ரிக் அப்படின்னா என்னன்னா ரேஷியோ ப்ராப்பராக இருக்காது ரைட். ஸோ ஏன்னா இது பாண்டிங்னால உள்ளே வரல, ஜஸ்ட் இன்டர்கலேஷன் தான். பாண்டிங்னா தான் ஒரு ப்ராப்பர் ரேஷியோ நமக்கு ஃபாலோ ஆகும். இப்போ இந்த டெஃபினேஷன் படிக்கலாம். Transition metals contains lots of interstitial sites. So, the interstitial sites are the gap. These elements trap the other elements which are small in size, such as carbon, hydrogen, nitrogen, in their interstitial site of a crystal lattice. As a result, forms interstitial compound. So, அப்போ உள்ள trap பண்ணதுனால என்ன நமக்கு interstitial compound ஃபார்ம் ஆகும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் டைம் இது எப்படி இருக்கும், நான் ஸ்டாச்சியோமெட்ரிக்காக இருக்கும். அந்த பாயிண்டே நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிக்கலாம், இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரைட். அப்போ நான் ஸ்டாச்சியோமெட்ரிக்காக இருக்கும். ரேஷியோ பார்த்தீங்கன்னா இப்போ ஜிர்கோனியம் ஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா ஜிர்கோனியம் ஹெச் 1.98 இந்த மாதிரி இருக்கும். ஸோ 0.98ன்னு வரும் ஹெச் கீழே. இந்த மாதிரி வந்தாலும் என்னது நான் ஸ்டாச்சியோமெட்ரிக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்டுக்கு ரைட். தேங்க்யூ.